இப்படி அவர் பண்ண அந்த மென்டல் தனங்கள்லாம் தொடர்ந்து பேப்பர்ல வந்து இங்க வந்து குடிச்சிட்டு இப்படி பிரச்சனை பண்ணாரு, அங்க வந்து குடிச்சிட்டு அங்க கலாட்டா பண்ணாரு, இந்த ஸ்டேஷன்ல இதுக்காக ஃபைன் கட்டினாரு, அந்த கோர்ட்ல அதுக்காக ஃபைன் கட்டினாருன்னு தினமும் பேப்பர்ல அவரை பத்தி இந்த நியூஸ் மென்டல் தனமா வந்து மக்கள் கிட்ட பிரபலமா பரவி கிராமப்புறம் வரைக்கும் மென்டல் அப்படின்னு பதிவானவர் தான் ரஜினி. இந்த ரஜினி அவர்களை ஏன் மென்டல்னு கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஹிஸ்டரி நான் ஒன்று சொன்னேன்ல. இந்த ஹிஸ்டரி அந்த ரஜினி ரசிகர்னால அந்த மென்டலுங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இதன் மூலியமா தான் உனக்கு தெரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே, மென்டல் எவ்வழியோ மென்டலியன்ஸும் அவ்வழியே. அடுத்து அந்த முட்டைக்கண்ணை, அந்த மீசை, அந்த தாடி, ஏன் விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாரும் ஒன்னா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வீட்டில் ஐடி ரெய்டு வந்துச்சு, விஜய் வீட்டில் ஐடி ரெய்டு வந்துச்சு, பாத்தீங்களா அவர் எவ்வளவு கெட்டவர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. டே மென்டல் பசங்களா, ஒருத்தர் பிரபலம் ஆயிட்டாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவரு வீட்டுக்கு ஐடி ரெய்டு வருது அப்படின்றது சகஜம். அது வந்து அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மிரட்டி வைக்கிறது தான். இது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்திருக்கு, அஜித் சார் வீட்டுக்கு வந்திருக்கு, விஜயகாந்த் சார் வீட்டுக்கு வந்திருக்கு, அதே மாதிரி விஜய் வீட்டுக்கு வந்ததும். இன்னொன்னு, விஜய் வீட்டுக்கு வந்து ஐடி எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுல அந்த முட்டைக்கண்ண அந்த சத்யநாராயணன் இருக்கிறான்ல, அவன் ஒண்ணு சொன்னான், விஜய் வீட்டுக்கு ஐடி ரெய்டுலாம் வந்திருக்கு, ஆனா எங்க தலைவர் பாருங்க ஹையஸ்ட் டாக்ஸ் பெய்டு, எங்க தலைவர் எவ்வளவு கெத்து பாத்தீங்களா அப்படின்னு அவனு சொன்னா. அட மென்டலு. 2002 இருந்து 2005 வரைக்கும் அவரோட வருமானத்தை மறைச்சாங்க அப்படின்றதுக்காக ரஜினிக்கு 66 லட்ச ரூபா வந்துட்டு அபராதம் செலுத்தினாங்க. அதுக்கு ரஜினி மேல்முறையீடு போனாரு. அந்த மேல்முறையீடு போகும்போது அவர் வந்துட்டு ஒரு வரி கணக்கு ஒன்று சொன்னார். அதுதான் ஹைலைட். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 2002 முதல் 2005 ஆண்டு வரையில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகளில் வருமானத்தை மறைத்ததாக புகார் எழுந்தது. இதற்காக 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 66,22,436 ரூபாய் நடிகர் ரஜினிகாந்திற்கு அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை வருமான வரித்துறை நிராகரித்தது. மேலும் 2013 இதனை ஏற்ற தீர்ப்பாயம் அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவையும் ரத்து செய்தது. ஆனால் 2002 முதல் 2005 ஆண்டுகளில் வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் ரஜினிகாந்தின் குறைந்தபட்ச அபராதமாக 66.22 லட்சம் ரூபாய் வசூலிக்க வருமான வரித்துறை முடிவு செய்துள்ளது. ஒன்லி 999. இது மட்டும் இல்ல, இது 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 எல்லாமே சேர்த்து 999 மட்டும்தான். இது காம்போ 1, இது காம்போ 2, இது காம்போ 3. உங்களுக்கு காம்போ 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன்.